ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அகரகர் வச்சு எப்படி ஜெல்லி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட பேர் அகரகர் இல்லைனா கடல் பாசிம்பாங்க. இந்த பேக்கில் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கூட போட்டால் போதும். நான் வந்து 4ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு போட்டிருக்கேன். இதை வந்து நான் 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஊற வைக்காமல் பண்ணாலும் இது வரும், ஆனால் ஊற வச்சு பண்ணால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிண்டுங்க. நீங்கள் கிண்டணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கிண்டி விட்டுட்டு நீங்கள் பெசாட்டி உட்காந்தா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இது நல்லா கரைஞ்சி தண்ணி பதத்துக்கு ஆகணும். தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். அதோட இருந்த தடமே தெரியாது. இது கூட என்ன பண்ணணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் எங்கள் வீட்டில். அதனால் சுகர் கம்மியாக தான் போடுவேன். போட்டு இந்த சுகரும் இந்த அகரகர் ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். சுகர் இருந்த தடம் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் ஆர்ச்சி பவுட்ரு வந்து பாதாம் பவுட்ரு தான் நான் போடுறேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு அது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, இல்லை வந்து வெளியே வச்சாலும் இது கட்டி பதத்துக்கு ஆயிரும், ஜெல்லி பதத்துக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் பிஸ்தா கொஞ்சம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி நான் உள்ளுக்கு போட்டுக்கிட்டேன். நமக்கு வாயில் கடிபடும் போது நல்லா இருக்கும். அதனால் இது வந்து ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஃப்ரிட்ஜில் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பதத்துக்கு வந்துடும். அப்புறமா நீங்கள் எந்த பாத்திரத்தில் போடணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் சைட்லலாம் ஓரங்கள்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கவுத்துனாலே அது இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இதோட டேஸ்ட் உண்மையாகவே ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும். கடையில் விற்கிற ஜெல்லி மாதிரி இருக்கும். இல்லைனா பால் கடம்பு சாப்பிடுவீங்கள்ல, அது மாதிரி இருக்கும். நான் வந்து பாதாம் ஃப்ளேவர் போட்டிருக்கனால அந்த பாதாம் ஃப்ளேவர் டேஸ்ட்டு தான் எனக்கு வந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இது வந்து பாடியோட டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணும். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வெயிலில் போயிட்டு வந்து ஒரு மாதிரி இது இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா பாடியோட டெம்பரேச்சரை கூல் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.